உலக தமிழர்கள் அனைவருக்கும் தமிழே குரல் வலையொலியின் வணக்கங்கள். ஒருவேளை நாம் தமிழர் கட்சி 24% என்ற அடிப்படையில் வாக்கு வாங்கினால் இந்த விமர்சிக்கக்கூடிய வாய்களெல்லாம் என்ன செய்யும்? இவர்களெல்லாம் அதை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு முன்பு நடந்த எல்லா தேர்தல்களிலும் 1/3 பங்காக தான் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் வளர்ந்து நின்று கொண்டிருக்கின்றது. அதே அடிப்படையில் இந்த தேர்தலிலும் 1/3, அதாவது 8%இலிருந்து 24% உயரும் பொழுது இந்த எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் இது பொய் என நிரூபிப்பார்களா? மே 4 தேர்தல் முடிவுகள் வரும் பொழுது நிச்சயமாக செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த உயரத்தை நியாயப்படி தர்மப்படி அடைந்தே தீர்வார் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏனென்றால் இதற்கு முன்பு நடந்த எல்லா தேர்தல்களிலும் புரிதல் ஏற்பட்டு மக்களிடத்தில் மிகப்பெரிய தெளிவு ஏற்பட்டுதான் இதற்கு முன்பு நடந்த தேர்தல்களில் கிட்டத்தட்ட 35 லட்சத்திற்கு மேலாக வாக்குகளை செலுத்தி செந்தமிழன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக தலைமையாக செந்தமிழன் சீமானை மக்கள் ஆக்கி வைத்திருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த அடிப்படையில் வருகின்ற மே 4, 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் செந்தமிழன் சீமானுக்கு 24% வாக்குகளை கொடுப்பதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. இங்கே ஊடகங்கள் கூறக்கூடிய கருத்துகள் அல்ல, மேலும் அதுவெல்லாம் ஒரு யூகங்களின் அடிப்படையில் அல்லது யார் காசு அதிகமாக கொடுக்கின்றார்களோ அதன் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது. மாறாக மக்களின் தீர்ப்பே இறுதியானது. அதுதான் ஜனநாயகத்தின் வெற்றியும் கூட. உலக மக்களின் ஒற்றை நம்பிக்கையாக தற்பொழுது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருந்து வருகின்றது. மண்வளம், மழை வளம் மேலும் இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய அடிப்படையில் ஒரு கட்சி கட்டமைக்கப்பட்டு அதற்காகவே அரசியல் செய்கிறதென்றால் உலகத்திலேயே நாம் தமிழர் கட்சி மட்டுமாகத்தான் இருக்கும். வெறுமனே மனிதர்களுக்கான அரசியலையும் தாண்டி பல உயிர்களுக்குமான அரசியலான உயிர்மைநேய அரசியலை பேசுவது உலகத்தில் நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து வேறு கட்சி இருக்க முடியாது. பல என்ஜிஓக்கள், அதாவது பல்வேறு விதமான அமைப்புகள் இயற்கையை பாதுகாக்க இருக்கின்றது. ஆனால் அரசியலாக கட்சியாக ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இயற்கையை நேசிக்கும், இயற்கையை பாதுகாக்க துடிக்கும், இயற்கையை எதிர்கால சந்ததியினருக்கு பரிசாக வழங்க நினைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு இயற்கையை உதவி செய்யும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இயற்கையாகவே அந்த கட்சி வளரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. காசு பணத்திற்கு அடிபணியாமல், எந்த விதமான ஒரு மயங்கும் சொற்களுக்கும் அடிபணியாமல் மக்கள் தேடி செந்தமிழன் சீமானை கடந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு செலுத்தினார்கள். அதே அடிப்படையில் இந்த முறை சட்டமன்ற தேர்தலிலும் மிகப்பெரிய அளவிற்கு செந்தமிழன் சீமானை தேடி, அவருடைய சின்னத்தை தேடி வாக்கு செலுத்தினார்கள் பொதுமக்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நிச்சயமாக இந்த முறை 1 கோடி வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெறும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. மேலும் 24% வாக்குகளை பெறுவார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. அதிகப்படியான எம்எல்ஏக்களுடன் செந்தமிழன் சீமான் தலைமையில் சட்டமன்றத்திற்கு அனைவரும் செல்வார்கள் என்பது நிதர்சனமான உண்மையான செய்தியாக இருக்கின்றது. மே 4 அன்று 2026 சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் வரும் பொழுது நம்மை பரிகாசம் செய்யக்கூடிய இவர்கள் அனைவரும் எங்கே சென்று ஒளிந்து கொள்வார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பார்க்கலாம். நிச்சயமாக மே 4 முடிவு என்பது இந்த தமிழ் தேசியத்தின் வெற்றிக்கான முடிவாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.